வணக்கம். திங்கட்கிழமை விசுவாவசு வருஷம் தை மாதம் 26ஆம் தேதி விசாகம் நட்சத்திரம், தேய்பிறை அஷ்டமி திதி. இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய விசேஷம் காலபைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு செய்யும் நாள். மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு காலபைரவருக்கு நடைபெறும். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி ராகு புதன் சுக்கிரன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ செவ்வாய் இருந்தால் அது மாங்கல்ய தோஷம் என்றும் மணமுடிக்க போகும் பையனுக்கு ஆபத்து என்றும் சொல்கிறார்கள். தப்பு சார், அப்பெல்லாம் கிடையாது சார். செவ்வாய் யாரையும் கொல்லாது. செவ்வாய்க்கு பெயர் மங்களன். மங்களன்னாக்கா என்ன அர்த்தம்? நன்மை செய்பவன் அர்த்தம். மங்களகரமான நல்ல விஷயங்களை செய்வது தான் செவ்வாயுடைய வேலை. நம்ம ஊரில் அதை அவன் அடிப்பன் கடிப்பன் ரத்தத்தை குடிப்பன் அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் உசிலைமணி சொல்கிற மாதிரி ஒரு ஜோக் வரும். அவன் அடிப்பன் கடிப்பன் ரத்தத்தை குடிப்பன் அப்படின்னு. அது மாதிரி இப்போ சீரியஸாக கேட்குறாங்க, செவ்வாய் இருந்தால் ஆளை காலி பண்ணிடுமாமே, கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் அவுட் ஆகிடுவானாமே. எப்படி சார் இதெல்லாம்? எப்படி இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க? எப்படி இப்படிலாம் பொருளை கிளப்பி விட்றாங்க? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது. அப்படிலாம் இல்லைன்றேன் நான். இந்த செவ்வாய் தோஷங்கிற பேரை வச்சு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான் நாட்டில். கிட்ட போனால் 3 லட்சம் சொல்லுவான் பட்ஜெட்டு பரிகாரத்துக்கு. இதெல்லாம் ஒரு பெருசாக ஒரு கமர்ஷியலாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. செவ்வாய் தோஷம் ஒன்றும் பண்ணாது. தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். ராம் பிரபு ராம் பிரபு கேட்குறார். கண்ணகி தெரு, புதிய பெருங்குளத்தூர், சென்னை 63. ராம் பிரபு அப்படிலாம் இல்லை, எல்லாம் நம்பாதீங்க. அங்கரகமாஸ்ரயாம்யகம் அப்படின்னு ஒரு பாட்டு. முத்துசாமி தீட்சிதருடைய நவகிரக கீர்த்தனையிலே செவ்வாய் கிரகத்திற்கு அவர் பாடிய பாடல் அங்காரகமாஸ்ரயாமி அப்படின்னு சுரட்டி ராகத்திலே ஒரு பாடல். சுரட்டி தான் அதோட பேர். சுருட்டின்றாங்க இப்போ பேச்சு வழக்கில். பரவாயில்ல, தப்பு இல்லை. நீங்கள் சுரட்டின்னு சொன்னாலும் சரி, இல்லை சுருட்டின்னு சொன்னாலும் பரவாயில்ல. அங்காரகமாஸ்ரயாமி அப்படின்னு ஒரு நவகிரக கீர்த்தனைகள்னு தீட்சிதர் பாடியிருக்கார். முத்துசுவாமி தீட்சிதர் நவகிரகங்கள் மீதும் தனித்தனியாக 9 பாடல்கள் வெவ்வேறு ராகங்களிலே பாடியிருக்கிறார். செவ்வாய் மீது பாடப்பட்ட ராகம் சுரட்டி ராகம். அதுதான் இப்போ நான் ஹம் பண்ணேன். அது அங்காரகம் ஆசிரயாமின்னு. அதை ஃபுல்லாக அது இந்த டெக்ஸ்ட்டு அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி படித்து பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ நல்லதாக சொல்கிறார் அவர். ரொம்ப அருமையான வார்த்தைகளால் அதை வர்ணிக்கிறார். நம்ம அவ்வளோ அதை பற்றி அவ்வளோ நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். செவ்வாய்னாக்கா அடிச்சிரும், ஆளை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னெல்லாம். அப்படிலாம் இல்லை. யாரையும் அது அடிக்கவும் அடிக்காது, கொல்லவும் கொள்ளாது. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ஐயா வணக்கம். திருவாரூர் துர்காலய சாலை காமாட்சி அம்மன் கோவில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இது ஒரு நோய் தீர்க்கும் தலம். நலமகாராஜா நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற்ற இடம். முத்துமாரியப்பன் திருவாரூர். முத்துமாரியப்பன் திருவாரூர்லேருந்து சொல்கிறார். சார் நான் வருவேன் சார் திருவாரூருக்கு. எப்பாவது நினச்சி திடீர்னு கிளம்பி வருவேன். இப்போ தேர் கூட வந்திருந்தேன். பெரிய தேர் இருக்குல்ல நம்ம திருவாரூர் தேர், அந்த தேரோட்டம் நடந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன். அந்த கூட்டத்தில் எப்படியோ உள்ளே போய் அந்த வடத்தெல்லாம் தொட்டு கண்ணில் ஊற்றிட்டு வந்தேன். சாமி தரிசனம் பண்ணேன். சாய் திலக் தஞ்சாவூர். தென் வெட்டுக்கார திரு. நம் ஆத்மாவை உணர என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பிறவி எடுக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இறைவனை அதுதான் வேண்டிக்கிறோம். இந்த பிறவியோடு போகிறோம், அழுத்து போச்சு, பிறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு பிறந்து இறந்துகிட்ருக்கோம். சுகம் துக்கம் எல்லாம் வருது வாழ்க்கையில். எவ்வளோ நல்ல விஷயங்களும் நடக்குது, நன்மையும் செய்கிறோம். அதே நேரத்தில் சில துக்கங்களும் வருது. அதனால் போகிறோம், உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்துன்று அடுத்த தரம் நான் மனுஷனாவோ இல்லை எந்த ஜந்துவாவுமே பிறக்கவே கூடாது. உலகத்தில் பிறவியே இல்லாத ஒரு பிறவா வரம் தாரும் அப்படின்னு கேட்குறோம்.
நீங்களும் அதான் கேட்குறீங்க, அதுக்கு என்ன பண்ணான்னு கேட்குறீங்க. நானும் அதுதான் கேட்டுட்ருக்கோம் கடவுள்கிட்ட. கடவுள் தான் கொடுக்கணும். தில்லை நடராஜ பெருமானுடைய திருவடியிலே சரணடைந்தால் அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தில்லை நடராஜர் அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு 30 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில். தட்பவெட்ப நிலையிலே 3 போகம் நெல் விளையும், நெல் அல்லது கோதுமை விளையும் செழிப்பான பூமி நமது பாரத தேசம். வெளிநாடுகளில் அழகுக்காக என்ன 20 அல்லது 30 செடி மரங்கள் இருக்கும் இடத்தில் நமது பாரத கண்டத்தில் மட்டும் 3 லட்சம் மூலிகைகள் இருக்கின்றன. 3 லட்சம் மூலிகை இருக்கான் நம்ம நாட்டில். இதனால்தான் பாரத தேசம் என தோள் கொட்டுவோம் என்றார் முட்டாசு கவிஞன் பாரதி. நல்லா இருக்குது. யார் இந்த தாட் நமக்கு கொடுக்குறாங்க? இந்த அம்மாவா? ராமாபுரம் லக்ஷ்மி படுகநாதன். நம்ம நாட்டில் எவ்வளோ பெருமைகள் இருக்குன்றத சொல்கிறாங்க. விளக்காக இருக்கும் மக்கள் ஆன்மீகம் என்னும் எண்ணெயை ஊற்றி அதிலே ஜோதிடம் என்னும் திரியை போட்டு ஒளியேற்றும் குருவே வணக்கம். ஆஹா, நல்லா இருக்குது. இது பூர்வாங்க பீடிகை. வீட்டில் அக்னி மூலையில் செப்டிக் டேங்க்கு இருக்கலாமா? கூடவே கூடாது. அக்னி மூலையில் அடுப்பு தான் இருக்கணும். அக்னி மூலைனா சவுத் ஈஸ்ட், தென்கிழக்கு. தெற்கும் கிழக்கும் சந்திக்கும் இடத்துல கார்னரில் அடுப்பு இருந்தால் வீடு செழிப்பாக இருக்கும், வியாதி வராது யாருக்கும். அதனால் அக்னி மூலையில் செப்டிக் டேங்க்கு யாராவது வைத்திருந்தால் தயவுசெய்து அவங்களை மாற்றி விட சொல்லுங்கள், அதை அங்கேருந்து எடுத்துட சொல்லுங்கள். நாகரத்னம்ன்றவங்க கேட்குறாங்க. நாகரத்னம் பூங்குடி 39 கொண்டித்தோப்பு சென்னை 1. மேஷ ராசிக்கு இது மிக சிறப்பான நல்ல நாள். 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது, அது குரு பார்வை பெறுகிறது. 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது, இது ஒரு பெரிய யோகம். 11ஆம் இடத்தில் எவ்வளவுக்கவ்வளவு அதிக கிரகங்கள் இருக்கிறதோ அவ்வளவுக்களவு அது ஒரு நல்ல யோக ஜாதகம் என்று சொல்வார்கள். பொதுவாக ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும்போது 11ல் கொச்சனை நிறைய கிரகம் இருந்துன்னா அதிர்ஷ்டசாலிம்பாங்க. நிறைய கிரகங்கள் இருக்கணும். 11ல் அதிக அளவில் கிரகங்கள் இருந்தால் அது ஒரு யோகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குது. சனி ராகு ஏற்கனவே அங்கே தான் இருந்துகிட்ருக்கு ரொம்ப நாளாக. இப்போ புதனும் வந்துடுச்சு, சுக்கிரனும் வந்துடுச்சு. சனி ராகு புதன் சுக்கிரன் 4 கிரகம் 11ல். அதனால் மேஷத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை, மிகப்பெரிய நன்மை நடைபெறப் போகிறது. தொழிலில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுதல், உற்றார் உறவினர் நண்பர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படுதல், ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுதல், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறுதல் என ஏராளமான நல்ல விஷயங்கள் நடைபெறும். நல்ல தகவல்கள் வந்து சேரும். எடுத்த காரியம் அனைத்தையும் ஜெயித்து காட்டுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாள். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 6ல் சந்திரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை, ராசி அதிபதியையும் சேர்த்து. ரிஷபத்திற்கு ராசி அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்பொழுது 4 கிரக சேர்க்கையிலே இணைந்து விட்டது. 10ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, சுக்கிரனையும் சேர்த்து. அதனால் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்ல நாள். அந்த 4 கிரக சேர்க்கையை குரு பார்க்கிறது என்பது ஒரு கூடுதலான நல்ல செய்தி. குரு பார்வையில் 4 கிரகம். எனவே இது ஒரு நல்ல நேரம். இன்றைய நாள் மிகச் சிறப்பான நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. பெரிய நல்ல விஷயம், ரொம்ப நாளாக நடக்காதது இப்போ நடக்க போகுது. பல வருடங்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்கும். எந்த தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடைபெறும். வீடு வாங்குவது, விற்பனை செய்வது, வீடு கட்டுவது, வீட்டை புதுப்பிப்பது போன்றவையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்புள்ளது. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறது. ராசி அதிபதி 5 குடையவன் 9 குடையவன் 3 முக்கியமான திரிகோணாதிபதிகள் ஒரே இடத்தில் 9ஆம் இடத்தில் இணைந்திருக்கின்றன. உங்கள் ராசிக்கு மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், 9th ஹவுஸ், 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 9ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி புதன், 5 குடைய சுக்கிரன், 9 குடைய சனி மற்றும் ராகு ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து விட்டன. குருவின் பார்வையில் அந்த 4 கிரக சேர்க்கை கும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இது மிதுனத்திற்கு
பெரிய யோகம். சும்மா சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி ஏதோ காத்துட்ருக்கு உங்களுக்கு. நல்ல வாய்ப்பு ஏதாவது வரும், அதை நழுவ விட்டுறாதீங்க. தொழில் வளர்ச்சிக்காகவோ அல்லது பிற முன்னேற்றத்திற்காகவோ நல்ல வாய்ப்புகளை இறைவன் யார் மூலமாவது கொடுப்பார். கடவுள் நேரில் வரமாட்டார், சங்கு சக்கெல்லாம் எடுத்துகிட்டு ப்ளூ கலர் பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு நம்மகிட்டலாம் வரமாட்டார். அவர் யார் மூலமாவது ஒரு செய்தியை சொல்லுவார். அந்த செய்தியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பகவான் மனுஷ ரூபேணா, பகவான் மனிதனுடைய ரூபத்தில் தான் வருவாராம். அதனால் என்ன பண்ணோம், மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதியை குரு பார்க்கிறது. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கிறது. ராகுவின் சாரம் பெற்றிருக்கிறது, குருவின் பார்வை பெறுகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தார் அனைவரும் நன்றாக இருப்பார்கள். உறவினர்கள் இல்லத்திலே சுப விசேஷம் நடைபெறும். தாய் வீட்டார், தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா அவர்களுடைய இல்லத்திலே ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறும். அதற்காக நீங்கள் பயணம் மேற்கொண்டு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செல்வீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தகவல் அலுவலகத்திலே கிடைக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7ஆம் இடத்திலே 7 குடைவனோடு புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. எனவே திருமண தடை விலகும். 7 குடைவனும் களத்திர காரகனும் ஒன்றாக 7இல் இணைந்திருப்பதால் திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும். களத்திர காரகன், களத்திர ஸ்தானாதிபதி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. அதனால் திருமணம் நிச்சயமாகும். திருமணம் ஆனவங்களுக்கு என்ன பலன்? இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். வயசானவங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் திருமணத்தை நடத்தி வைப்பீர்கள். யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்களுடைய திருமணத்தை நீங்கள் நடத்துவீர்கள். கல்யாண வயசில் பொண்ணு பிள்ளை இருந்தால் இப்போ நீங்கள் கல்யாணத்தை கிராண்டாக ஜமாச்சிருவீங்க. நடத்துறதுக்கு ஒரு யோகம் வேணும்ல. கல்யாணம் வீட்டில் நடக்கணும்னா அதை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும்ல. அந்த யோகம் வந்துடுச்சு. அப்படி வச்சுங்க. நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம், அல்லது அடுத்த தலைமுறை திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு திருமணம். எனவே இது ஒரு நல்ல நேரம். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன முக்கியமான நல்ல செய்தின்னா, வீடு வாங்கலாம், வீட்டை புதுப்பிக்கலாம், பழைய வீட்டை இடித்து கட்டலாம். சின்ன இடமா இருந்ததுன்னா கூட 2 ரூம் போட்டு பெருசாக்கலாம். வீட்டுக்கு மேல் தளம் போடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் காலியாக இருக்குது, மொட்டை மாடியாக இருக்குன்னா அது ஒரு ரூம்பாக மாற்றிடுங்க. மழை பெஞ்சாலும் ஒழுகாது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா மேலே படுக்க வச்சுக்கலாம். மாடியில் எக்ஸ்ட்ரா ரூம் ஒன்று போடுறதுக்கு இப்போது டைம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். எனவே இப்பொழுது கன்னி ராசிக்கு வீடு கட்டும் வாய்ப்பு உருவாகும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 5 குடைவன் 9 குடைவன் ஆகிய 3 கிரகங்களும் 5ஆம் இடத்திலே இணைந்து விட்டன. ராசி அதிபதி துலாமுக்கு ராசி அதிபதினா சுக்கிரன், 5ஆம் வீட்டிற்கு அதிபதி அப்படின்னா சனி. சுக்கிரன் சனி. 9ஆம் வீட்டிற்கு அதிபதி 9th லார்ட், பாக்யாதிபதி 9th லார்ட், 9 குடைவன் அப்படின்னா புதன். ஸோ இந்த சுக்கிரன் சனி புதன் இது 3ம் முக்கியமான நன்மை செய்யும் கிரகங்கள். துலாமிற்கு மிக மிக முக்கியமான கிரகங்கள். அதிக நன்மை செய்யும் கிரகங்கள் என்னெல்லாம் துலாமுக்கு அப்படின்னா சுக்கிரன் சனி புதன் இது 3ம் ஒன்றா சேர்ந்துடுச்சு. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக நன்மை செய்யும் பாருங்கள். இதில் ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே ஓகோனும் நல்லது நடக்கும். 3 கிரகமும் நல்லா இருக்குது. 3 கிரகமும் ஒன்றா சேர்ந்துருச்சு. அதில் 5ஆம் இடத்துல சனி வேற அங்கே ஆட்சி. சனி பெயர்ச்சி அடுத்த மாதம் 6ஆம் தேதி. மறுபடியும் இந்த மாதிரி கிரக அமைப்பு ஏற்படணும்னா 30 வருஷம் கழித்து தான் வரும். மிக அபூர்வமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தை துலா ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ராசி அதிபதி 5 குடைவன் 9 குடைவன் ஆகிய 3 கிரகங்களும் 5ஆம் இடத்திலே இணைந்து விட்டன. இன்றைய நாள் நல்ல நாள். இன்னும் ஒரு சில நாட்களுக்குத்தான் இந்த கிரக அமைப்பு தொடரும். எனவே இப்பொழுது உங்கள் வாழ்க்கை தரம் உயரும், பதவிகள் கிடைக்கும், பொறுப்புகள் வழங்கப்படும். வேலை பார்க்கும் அலுவலகத்திலே புதிய பதவி உயர்வையும் புதிய பொறுப்பையும் உங்களிடம் வழங்குவார்கள். அவற்றை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பிறக்கும். நீங்கள் அந்த வயதில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்.
நீங்கள் குழந்த பிறக்கிற வயசில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறக்கும், இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு குழந்த பிறக்கும். வம்சம் விருத்தி அடையும், வாழையடி வாழையென வந்ததிரு கூட்டந்தனிலே என்பார்களே, அதை போல் வாழையடி வாழையாக உங்களுடைய வம்சத்திலே இப்பொழுது குழந்தை பிறக்கும். உங்கள் பேர் சொல்ல ஒரு பேரன், பேர் சொல்ல ஒரு பெயர்த்தி. எனவே இது ஒரு நல்ல நேரம். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வை பெறுகிறது. எனவே சுப விரயங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம். சுப விரயம் அப்படின்னா நல்ல செலவு. செலவுலேயே நல்ல செலவு, கெட்ட செலவுன்னு 2 இருக்குது. நகைக்கடையில் போய் நிறைய நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல செலவு. ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது 5 லட்ச ரூபா பில்லு அப்படின்னா அது கெட்ட செலவு. இப்போல்லாம் 5 ரூபாய் கம்மி கிடையாது பில்லு. ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு வெளியே வந்தாலே 5 ரூபா போட்டுறான் 3 நாள் அட்மிஷனுக்கு. இன்றைய தினம் நல்ல செலவு ஏற்படும். விருச்சிகத்திற்கு சந்தோஷமாக செய்யக்கூடிய செலவுகள் ஏற்படும். யாராவது ப்ராப்பர்ட்டி விற்கிறம்பாங்க, நீங்கள் போய் பார்ப்பீங்க, பிடிச்சிரும். உடனே ஒரு செக் எழுதி அட்வான்ஸ் இந்தாங்க சார், பிடிங்க 1 லட்சம், பேப்பர்லாம் கொடுங்க, 1 வாரத்துக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இறங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அது நல்ல செலவு. நல்ல செலவுகள் ஏற்படும், நல்ல விஷயங்கள் நடைபெறும். நல்ல நாள் இன்றைய நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி குரு 7இல் அமர்ந்து கொண்டு ராசியை அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்பதால் மிகச் சிறப்பான யோகம். 5 குடையவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது பதவி. அந்த 5 குடையவன் உச்சம் 2ல், அப்போ பதவி கிடைக்கணும் உங்களுக்கு. உங்கள் அலுவலகத்தில் உங்கள் பதவி உயர்வை யாராவது தடுத்து நிறுத்த முயற்சி செய்வார்கள். ஆனால் அதையும் மீறி அந்த ஆர்டர் உங்களுக்கு வந்துடும். மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 7 குடையவன் துலாமிலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. 7 குடையவனை குரு பார்ப்பதால் திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7 குடைய சந்திரனை மட்டும் பார்க்கவில்லை, 2ஆம் வீட்டில் இருக்கின்ற 4 கிரக சேர்க்கையும் குரு பார்க்கிறது. அதில் சுக்கிரனும் இருக்கிறது, ராசி அதிபதியும் இருக்கிறது, புதனும் இருக்கிறது. எனவே இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு 99% சான்ஸ் இருக்குது. மகர ராசிக்காரங்களாம் இன்றைக்கி போய் பேசினாங்கன்னா கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே அமையும், நல்ல வாழ்க்கை அமையும். திருமண பொருத்தம் பார்க்க வேண்டுமானால் என்னுடைய வெப்சைட்டுக்கு அனுப்புங்க, நான் பார்த்து தரேன். 28 வருஷமாக வெறும் 100 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கேன், ஏற்றவே இல்லை. அதை மட்டும் 1 மாதத்துக்குள்ளே கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். அவ்வளோ அருமையான நேரம் இப்போ வந்திருக்கிறது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மிக 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 சிறப்பான நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி 5 குடைய புதன், 9 குடைய சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ராகுவோடு ராசியிலே இணைந்து விட்டன. ராசி அதிபதி சனி, 5 குடைய புதன், 4, 9 குடைய சுக்கிரன் ப்ளஸ் ராகு ராசியில் ஒன்றா சேர்ந்துருக்கு. ராசியில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கு? ராசி அதிபதி சனி, 5 குடைய புதன், 9 குடைய சுக்கிரன் ப்ளஸ் ராகு. குரு பார்வை, குரு வேற பார்க்குது. சனி ராகு புதன் சுக்கிரன் காம்பினேஷன் குரு பார்வையில் இருக்குது. ஓகோன்னு இருக்குது. டைமு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய நன்மை நடைபெறப் போகிறது. உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவியரெல்லாம் 100க்கு 100 மார்க் வாங்குவதற்கு தயார்படுத்தி கொள்வார்கள். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மிகவும் சிறப்பான நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். கும்பத்திற்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்கும். 1, 5, 9 காம்பினேஷன் ராசியில் குரு பார்வையில் பெரிய யோகம். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமாக வீசி கொண்டிருக்கிறது. அதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகப் பெருமானை 21 முறை வலம் வர வேண்டும். 21 சுற்றிட்டு வாங்க. பிள்ளையார் கோவிலில் பிள்ளையாரை 21 முறை வலம் வர வேண்டும். பிரதட்சணம் 21 பிரதட்சணம் பண்ணும். வலம் வருதல்
அது ஏன் வலம் வருதல்னு சொன்னாங்க? சுற்றுறதுன்னு சொல்கிறது தானே. ஏன் வலம் வருதல் சொன்னாங்க? இடமாக சென்று வலமாக வர வேண்டும். அதனால தான் வலம் வருதல். ஆல்வேஸ் கீப் லெஃப்ட். இடப்புறமாக சென்று வலப்புறமாக வருது, அதுதான் சுற்றுறது. அதுக்கு பேர் தான் பிரதட்சணம். அதனால தான் வலம் வருதல். இன்று மீனராசி அன்பர்கள் விநாயகரை 21 முறை வலம் வந்தால் நல்லது. 2 விஷயம் மறந்துடாதீங்க. மார்ச் 6 சனிப்பெயர்ச்சி. திருநள்ளாறு போகிறவங்களாம் போயிட்டு வாங்க. திருநெல்வேலி மாவட்டம் அரிகேசநல்லூரில் சிறப்பு யாகம், சிறப்பு பரிகார பூஜை, பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. 6/3 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை அதிகாலை 6 மணிக்கு ஆரம்பமாகி 9 மணி வரை சிறப்பு வழிபாடு, சிறப்பு ஹோமம், பூஜை எல்லாம் நடக்கும். பெரியநாயகி உடனாய அரியநாத சுவாமி திருக்கோவில், அரிகேசநல்லூர் கிராமம், நெல்லை மாவட்டம் அரிகேசநல்லூர் கிராமம். அங்கு நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சி விழா 6/3/2026 அன்று அனைவரும் வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், இறையருள் பெறுங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.